இப்போ விஜயுடனான உங்களோட சந்திப்பு வந்து முழு அரசியலாக்கப்பட்டு பேசப்பட்டு இருக்கு. பிசினஸ் ரிலேட்டடாகவும் பேசியிருக்கலாம், சினிமா ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ்லேயும் நிறைய நீங்கள் இருக்கீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள் கூட பேசியிருக்கலாம். ஆனால் அரசியலாக்கப்படுவது தொடர்பாக உங்களுக்கு சினிமாவில் நான் இல்லைப்பா. முதல்ல அது கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். நான் சினிமாவில் நான் இல்லை. விஜயை சந்தித்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. ஒரு 2 பேர் சந்திக்க கூடாதாங்கப்பா. நான் அது பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் காங்கிரஸ் கட்சி இது ஒன்று தானா, ஐடென்டிட்டி ஒன்று தானா? மற்ற ஐடென்டிட்டி நிறைய இருக்குது இல்லையா? நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம் இல்லையா? சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? நான் டெல்லியில் நிறைய பேரை சந்திக்கிறேன். அதே மாதிரி யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறீங்க? ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை. என்ன கிளத்தில் என்ன சூழ்நிலைன்னு நீங்களே பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுது. அவர் ஒரு உற்சாகமாக மக்கள் வராங்க அவரோட இதுக்கு ரேலிக்கு. அதெல்லாம் அது வந்து ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது. அதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும். அது ஓட்டாக மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது. ஆனால் வராங்க. ஆனால் ஏன்னா மக்களுக்கே தெரியுது. அங்கே வந்து அவர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நடிகராக வந்து பார்க்க வரல, இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க. அப்போ அதுலேருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது. ஸோ அவர் ஒரு சக்தி தான் அது. அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும். அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டில். சரியா? நன்றிங்க. நன்றி. நான் தான் சொன்னேன், 3 கோரிக்கைங்க. அதிக சீட்டுகள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது வந்து காங்கிரஸ் தொண்டனின் கோரிக்கை. காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக, எதிர்காலத்திற்காக இது கோரிக்கை. இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மற்றவங்க யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் அழிச்சிட்டு இருக்க முடியாது. தேங்க்யூ.